உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். நேயர்களே, என்பிசி செய்தி மடலில் உங்களை சந்திப்பதில் எல்லையற்ற மகிழ்ச்சி. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து இன்றைய நேர்காணலில் காரசாரமான கேள்விகளோடு நான் வந்திருக்கிறேன். வாருங்கள், நமது கிறிஸ்தவ பெரியார் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்களை சந்திக்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். சொல்லுங்க. இன்றைய நாள் நான் அறிமுகத்தில் சொன்ன மாதிரி இயேசு கிறிஸ்துவை பற்றியான உயிர்த்தெழுதல் உலகளாவிய மக்கள் மத்தியில் ஒரு குழப்பமாக புரியாத புதிராகவே இருக்கு ஐயா. அது உண்மையா அல்லது கற்பனையா, அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதாவது உங்களுடைய கேள்வி ரியல் ஆர் ரீல் என்ற மாதிரி இருக்கு. இந்த அளவுக்கு நீங்க தள்ளப்பட்டிருக்கீங்க. ஆனா எப்போதும் மனுக்குலம் சாவையே நோக்கி போகிறது. முதல் மனிதனிலிருந்து கடைசி மனிதன் வரைக்கும் மரணம் என்றதிலிருந்து அவன் தப்புவதே இல்லை. அதனால மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்வு இருக்கிறது, உயிர் இருக்கிறது என்ற அந்த இடத்துக்கு மனிதனால் வர முடியாது. உதாரணமாக இந்தியா போன்ற ஒரு நாட்டில் அதே போல பைபிள் காலத்தில் இருந்த ஒரு சமூக மக்கள், அவர்கள் மத்தியில் பவுலடியார் போய் உயிர்த்தெழுதலை குறித்து சொன்னபோது அவங்க அதை காதில் வாங்கிக்கிட்டு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுங்களா? அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரம் 32வது வசனம், மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்ட பொழுது சிலர் இகழ்ந்தார்கள், சிலர் நீ சொல்கிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். இந்த அளவுக்கு மனிதர்களுடைய மனம் புறக்கணிக்கிற ஒன்றாக இருக்கிறது. அதனால அவன் அப்படி சொல்றான். ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவிலே அறையப்படுவதற்கு முன்பாகவே அவர் ஊழியத்தை தொடங்கின ஆரம்ப காலத்திலேயே யோவான் 2வது அதிகாரம் 19லிருந்து 21 வசனத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா ஒரு அழகான ஒரு உதாரணம் சொல்றார். இந்த தேவாலயத்தை இடித்து போடுங்கள். உடனே அங்கிருந்து உங்களுக்கு பயங்கர கோபம். எருசலேமில் இருக்கிற தேவாலயத்தை இடித்து போட சொல்கிறார் என்று அவங்க நினைக்கிறாங்க. இயேசுநாதர் சொல்றாரு தன்னுடைய சொந்த சரீரத்தை குறித்து, நீங்கள் இந்த தேவாலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்கு பின்பு இதை நான் எழுப்புவேன் என்று சொன்னார். அதனால இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தின் ஆரம்ப கட்டத்திலேயே இயேசு தாமே அந்த உயிர்த்தெழுதலை போதித்தார். தொடர்ந்து அவருடைய ஊழிய காலத்தில் உயிரும் வாழ்வும் தான் தான் என்று சொன்னார். இதை யோவான் 11ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களில் படிக்கிறோம். ஐ எம் த லைஃப் அண்ட் ரிசரக்ஷன் சொன்னார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் அவன் உயிர்த்தெழுவான் என்று சொன்னார். ஆகவே இயேசு தன்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்து போதித்தார். இயேசு என்னுடைய உன்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்து போதித்தார். அது மாத்திரமல்ல, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்ற 4 சுவிசேஷ ஆசிரியர்களும் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை உறுதிப்படுத்துவது போலவே அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து உறுதிப்படுத்தி நமக்கு சாட்சியாக எழுதியிருக்கிறார்கள். இந்த 4 பேருமே ஒரே ஒட்டுண்ணிகள் கிடையாது. அவர்கள் வெவ்வேறு கலாச்சாரத்தை சேர்ந்தவர்கள், நம்பிக்கையுடையவர்கள், வெவ்வேறு மனிதர்கள். ஆனால் ஒரே விஷயத்தை நிச்சயப்படுத்தி எழுதுகிறார்கள்: இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். ஆக இந்த உறுதியான சாட்சி கிறிஸ்தவத்தில் ரியல், ரிசரக்ஷன் இஸ் ரியல். ஆகவே உயிர்த்தெழுதல் என்பது நிஜம் என்று போதிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஐயா, இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் ஒரு தற்செயலாக திடீரென்று ஏற்படுத்தி விட்டதா? இல்லை. இயேசு மரித்து உயிரோடு எழும்ப வேண்டும் என்பது பைபிளினுடைய ஆரம்ப கால பார்வை. எப்போதும் தேவன் மனுக்குலத்தினுடைய பாவத்தை சுமக்கும் ஒரு தேவ ஆட்டுக்குட்டியை குறித்து நமக்கு பேசுகிறார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. யோவான் 1:29 படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒரு பலி. ஆகவே அவர் சிலுவையில் பலியானார். பலி மனிதனுடைய பாவ மன்னிப்பை காண்பிக்கிறது, எல்லா மனிதருக்கான பாவ மன்னிப்பை காண்பிக்கிறது. அதனால தற்செயலாக நிகழ்ந்தது அல்ல.
பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு ஆள் பலி கொடுக்குறான்னு சொன்னால் அது ஒரு தற்செயலான விஷயம் அல்ல, அது யோசனையோடு செய்யப்பட்ட ஒரு பலி. அதுபோல் இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் தேவனுடைய தீர்மானத்தின்படி நடந்தது. தாவீதின் குடும்பத்தில் பிறந்த இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததனால, உயிர்த்தெழுந்ததனால பலமாக நிரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரன் என்று ரோமர் 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் படிக்கிறோம். உயிர்த்தெழுதல்னால, because Christ was resurrected, it was proved beyond any doubt that Christ is the true Son of God. ஆகவே உயிர்த்தெழுதல் இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று நிரூபிக்கிறது. அவர் ஒரு சாதாரண மனிதன் அல்ல. ஆகவே உயிர்த்தெழுதல் புதிய ஏற்பாட்டினுடைய அடிப்படை போதனை ஒன்று. இரண்டாவது, கிறிஸ்தவம் உலகளாவிய மக்களுக்கு இந்த உயிர்த்தெழுதலை மிகுந்த மகிழ்ச்சியோடு சொல்ல புறப்பட்டது எருசலேம் நகரத்திலிருந்து. அதாவது பரலோகத்திலிருந்து தேவ தூதர்கள் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை மகிழ்ச்சியோடு பாட்டு பாடி உலகத்தில் உள்ள மக்களுக்கு அறிவித்தது போல, அவர்கள் ஸ்தோத்திர பாடலை பாடினது போல, இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் தேவனுக்கு நன்றி செலுத்தும்படி உலகத்தில் உள்ள எல்லா மனுஷருக்காகவும் மகிழ்ச்சியுள்ள ஒரு பாடலாக, துதியாக, தோத்திரமாக எல்லா மனுஷனுக்கும் அறிவிக்கப்படுகிறது. ஆகவே கிறிஸ்தவம் இந்த உயிர்த்தெழுதலை முன்னிட்டு தான் இந்த உலகத்தில் வந்தது. எல்லா மதங்களும் நல்ல வாழ்க்கை அல்லது நல்ல மனிதன் இதை நோக்கி போகிறது. ஆனால் மரணத்துக்கு பிறகுள்ள ஒரு வாழ்க்கையை கிறிஸ்தவம் மட்டுமே போதிக்கிறது. பாருங்கள், சமீப காலத்தில் நம் மத்தியில் இருந்த வள்ளலார் கடைசியாக அவர் அந்த வீட்டுக்குள் போனார், அதோடு மறைந்து போனார் என்று தான் முடியும். இதுதான் வள்ளலார் மார்க்கம். ஆனால் கிறிஸ்தவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, சிலுவையிலிருந்து கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டவர் அவர் சொன்னபடியே அந்த 3வது நாளில் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார். உயிர்த்தெழுந்த பிறகு அவர் தமது சீடர்களுக்கும் தனக்கு பிரியமான மக்களுக்கும் அன்றைய மக்கள் யாவருக்கும் தான் உயிரோடு இருக்கிறதை காண்பித்தார், உறுதிப்படுத்தினார். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாள், after his resurrection, he has proved beyond any doubt to anybody 40 days. இயேசு உயிர்த்தெழுந்த உடனே அப்படி காட்டிட்டு தன்னை காணாமல் போயிட்டார் அப்படிலாம் நினைக்காதீங்க. 40 நாள், 40 நாள் என்பது மனிதனுடைய வரலாற்றில் நிரூபிக்க வேண்டிய ஒரு உண்மையே 40 நாள் ஒரு ஆள் நிரூபிச்சான்னா அது சத்தியம். ஆக கிறிஸ்துவானவர் தான் மரித்தோர்ந்து எழுந்தார் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு 40 நாளை எடுத்துக்கொண்டார். ஆக எந்த ஒரு மனிதனும் சந்தேகப்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. இந்த உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிற மனிதனுக்கு தான் ரட்சிப்பு உண்டாகிறது, பாவமன்னிப்பை பெறுகிறான், பரிசுத்த ஆவியை பெறுகிறான். இந்த மனிதனும் இந்த அழுக்கான உடலை விட்டு பரிசுத்தமான ஒரு சரீரத்தோடு பரலோகத்திற்கு ஏறி செல்வான், மரித்தோன் உயிர்த்தெழுதலை அவனும் அடைவான். இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. ஐயா, இப்படி நாம் உயிர்த்தெழுதலை பற்றி பேசி கொண்டிருக்கும் போது ஈஸ்டரை பற்றியான நினைவு எனக்கு தானாக வருது. ஐயா, ஈஸ்டரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது ஈஸ்டர் அப்படின்னாவே ஈஸ்டர்ன், கிழக்குன்னு அர்த்தம். இந்த ஈஸ்டர் என்ற வார்த்தை பைபிள் முழுக்க இல்லை. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். புதிய ஏற்பாட்டில் இல்லை. அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலை குறிக்கிற ஒரு வார்த்தையாக ஈஸ்டர் என்ற சொல்லை கிரேக்க மொழியில் பயன்படுத்தலை. ஆகவே ஆங்கில மொழியில் இல்லை, தமிழ் மொழியில் இல்லை. இது இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல் நடந்து 3 நூற்றாண்டுகள் கடந்து கத்தோலிக்கர்களுடைய ஒரு முயற்சினால அவங்களுடைய விருப்பத்தின் கீழே
இயேசுனுடைய உயிர்த்தெழுதலை ஏதாவது ஒரு விசேஷ பண்டிகையாக கொண்டாட வேண்டும் என்ற ஒரு கருத்தின் கீழே அவர்கள் அதை கொண்டு வந்தாங்க. ரோமாபுரியில் இருந்தவர்கள் அக்காலத்தில் இருந்த ஒரு தேவதை, அந்த தேவதையினுடைய பெயர் ஈஸ்ட்ராஸ். அந்த ஈஸ்ட்ராஸ் என்ற அந்த தேவதையினுடைய பெயரை ஈஸ்டர் என்ற சொல்லின் கீழே இவர்கள் வைத்துக்கொண்டு இயேசுனுடைய உயிர்த்தெழுதலோடு இதை ஒட்டிவிட்டார்கள். அதை விட ரொம்ப மோசமா, கடந்த 300 ஆண்டுகளில் இந்த ஈஸ்டர் பண்டிகையை பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி என்ற பெயரில் பன்னி என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஒரு முயல் தத்தி தத்தி அழகாக இருக்கும், அதனுடைய வால் ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் அதை முயலை ரேபிட்னு சொல்லாமல் பன்னின்னு சொன்னாங்க. அந்த துள்ளி குதிக்கிற அந்த முயலை போல உயிர்த்தெழுதல் இருக்கிறது அப்படின்ற ஒரு கருத்தை அதுக்குள்ளே நுழைச்சாங்க. அடுத்தது நம்ம பயன்படுத்துகிற முட்டை இருக்குது பாருங்க, அந்த முட்டைக்குள்ளே ஒரு உயிர் இருக்கிறது, அது உடைந்தால் அதிலிருந்து வெளியே வரும். அதுபோல இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை நினைவு கூறுவதற்காக பிள்ளைகள் மத்தியில் முட்டை ஷேப்பில் கேக்கை அல்லது சாக்லேட்டை அது உள்ளே வச்சு பிள்ளைகளுக்கு அந்த ஈஸ்டர் எக்குன்னு சொன்னாங்க. அதை நான் அமெரிக்கா, ஜெர்மன் போன்ற நாடுகளுக்கு போனப்போ நம்ம நினைக்கிற மாதிரி முட்டை சைஸில் இல்லை, பெரிய பெரிய பானை சைஸில் எல்லாம் எக் செஞ்சு வச்சுருக்கான். அவ்வளோ பெருசு. ஒரு வீட்டுக்கு அதை வாங்கினா பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காரருக்கெல்லாம் அதை வெட்டி கொடுக்கலாம். அவ்வளோ பெரிய கேக்கு அல்லது ஏதோ ஒன்றை இனிப்புகளை அவங்க வச்சுருக்காங்க. ஆனால் இந்த பன்னி என்று சொல்லக்கூடிய முயலையோ இந்த முட்டையோ இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலோடு எந்த அப்போஸ்தலனும் நமக்கு போதிக்கலை. இது கத்தோலிக்கத்தில் ஆரம்பிச்சது. இந்த கத்தோலிக்கத்திலிருந்து வடிகட்டி வெளியே வந்தவங்க தான் புராட்டஸ்டன்ட் மக்கள். அவர்களும் இதை ஈஸ்டர் என்ற பெயரில் தான் அழைக்கிறாங்க. இந்த புராட்டஸ்டன்ட் மக்கள் மத்தியிலிருந்து வடிகட்டி வெளியே வந்தவங்க தான் பெந்தேகோஸ்தே மக்கள். இப்போ ரொம்ப ஆர்வமாக, ரொம்ப அதிக மேதாவித்தனத்தோட கையில் பைபிளு, வாயில் பரிசுத்தாவி இப்படி பேசுகிற இந்த மக்கள் இன்னைக்கு உலகத்திலே பெரும் சத்தம் போடுறவங்க இந்த பெந்தேகோஸ்தே மக்கள். இப்போ இவர்களும் இந்த ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு பழக்கமோ பைபிளில் புதிய ஏற்பாட்டில் எந்த ஒரு குறிப்பையும் ஆதி கிறிஸ்தவர்கள் பின்பற்றுவதற்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. மாறாக ஒவ்வொரு வாரமும் வாரத்தின் முதலாவது நாளில் கிறிஸ்தவர்கள் ஒன்று சேர்ந்து இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலை நன்றி அறிதலோடு ஸ்தோத்திர பாடலோடு தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு அவர்கள் தொழுகை செய்தார்கள். The very concept of worship on the first day of the week to celebrate and remember death, burial and the resurrection of Jesus Christ. ஆக தொழுகை என்பதே இயேசுனுடைய உயிர்த்தெழுதலை அறிக்கையிடுவதற்காக தான். இதுக்காக தான் சபை ஒன்றாக கூடியது. இதையெல்லாம் விட்டு வருஷத்தில் ஒரு முறை ஒரு முயலை பிடித்து கொள்வதோ ஒரு முட்டை எடுத்துக்கொள்வதோ இது விக்கிரக வழிபாட்டின் வடிவங்கள். விக்கிரக வழிபாடு இது. நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்படி போதிப்பது அடுத்த தலைமுறையை பாதிக்கும். இதையெல்லாம் கிறிஸ்தவ மேதாவிகளும் போதகர்களும் இதையெல்லாம் தவறாக போதித்து கொண்டிருக்கிற மக்கள் உணரும்படியாக நான் சொல்லுவேன். இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை மையமாக வைத்து தான் கிறிஸ்தவ மார்க்கம் இருக்குன்னு நம்ம வேதத்தில் பார்க்குறோம். உயிர்த்தெழுதலே இல்லைன்னு சொன்னால் கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய நிலைமை என்ன? உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொன்னால் இந்த உலகத்தில் மரணத்துக்கு பிறகு நமக்கு வாழ்வு இல்லை. அப்போது உலகத்தில் இருக்கிற மற்ற மதங்களைப் போல நாம் ஒரு மதமாக இருப்போம், சராசரியாக இருப்போம். கிறிஸ்தவம் என்பது உயிர்த்தெழுதலால் வேறுபடுகிறது. அது நிரூபிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் இல்லைன்னா நம்ம கிறிஸ்தவர்களாக இருந்து பயன் ஏதும் இல்லை. நாம் பூர்வத்தில் யாராக இருந்தோமோ அப்படி இருந்துட்டு போகலாம். அதனால தான் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் 16வது வசனம், மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள்.
கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்கள். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேலே நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாய் நாம் இருப்போம். அதாவது என்ன சொல்றாரு, கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொன்னா நம்முடைய விசுவாசம் வீண், நமக்கு பாவ மன்னிப்பில்லை, நாம் இந்த உலகத்தில் இருக்கிற சராசரி மனிதனாக, பரிதாபத்துக்குரிய ஒருவனாக, எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாத கிறிஸ்தவர்களாக நாம் இருப்போம். ஆகவே தான் தேவன் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை உலகத்துக்கு அறிவிக்கும்படி அவர் தமது அப்போஸ்தலரை அனுப்பினார். அப்போஸ்தலர் போய் இயேசு மரித்தோர்ந்து எழுந்தார் என்ற நற்செய்தியை எல்லாருக்கும் அறிவித்தார்கள். அதை தான் நம்ம காஸ்பல்னு சொல்றோம். அதை தான் சுவிசேஷம் என்று நாம் சொல்லுகிறோம். ஐயா, உலகளாவிய மக்கள் மத்தியில் கிறிஸ்தவத்தின் மேலே சந்தேகம் உள்ளவர்கள், கிறிஸ்தவத்தை நம்பாதவங்களுக்கு இயேசுக்கு சூடிய உயிர்த்தெழுதல் இருக்கா இல்லையா என்பதற்கான ஆதாரம் என்ன ஐயா? நான் உங்களுக்கு இந்த புதிய ஏற்பாட்டிலிருந்து 10 ஆதாரங்களை கொடுக்கிறேன். 10 ஆதாரங்கள். அவர் உயிரோடு இருந்ததற்கு 10 ஆதாரங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். முதலாவது, இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு பழைய ஏற்பாட்டினுடைய தீர்க்க தரிசன ஆதாரம். சங்கீதம் 118, 17, 18 வசனங்கள். இயேசுவை அடக்கம் செய்த மூடப்பட்ட கல் அறை, மத்தேயு 27, 16 முதல் 19. 3, திறக்கப்பட்ட கல்லறை, லூக்கா 24, 2வது வசனம். 4வதாக, இயேசுவை கட்டியிருந்த மரண சீலைகள், யோவான் 20, 7. 5வதாக, அப்போஸ்தலர்கள் அனைவரும் ஒரு சேர கொடுத்த சாட்சி, அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 32வது வசனம். 6வதாக, இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாகிய தோமா இயேசு கிறிஸ்துவனுடைய காயங்களில் அவன் தன்னுடைய விரலை விடும்படி இயேசு கேட்டார். ஏனென்றால் அவன் சந்தேகம் அடைந்தான். யோவான் 20வது அதிகாரம் 27, 28 வசனங்கள். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு சுமார் 30 ஆண்டுகளில் பவுலடியார், அதாவது சவுல் எனப்பட்ட பவுல் வருகிறார். அவர் நான் இயேசுவை கண்டேன் என்று சொல்கிறார். இந்த கருத்து அப்போஸ்தலர் நடபடிகள் 26, 14 முதல் 15 வசனங்கள். 8வதாக, இயேசுனுடைய உயிர்த்தெழுதலை டோட்டலா மொத்தமாக பார்த்தவங்க ஏறக்குறைய 500 பேர் இருப்பார்கள் என்ற ஒரு குறிப்பு இருக்கிறது. இது 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 6வது வசனம். 9வதாக, தேவன் தாமே இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை அறிவித்தார். இது ரோமர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து தான் உயிரோடு இருக்கிற அந்த செய்தியை தன்னுடைய சொந்த வாயினால அப்போஸ்தலருக்கு அறிவித்தார், தன்னை காண்பித்தார். இதை யோவான் 20வது அதிகாரம் 27வது வசனத்திலும், லூக்கா 24ஆம் அதிகாரம் 39, 40 வசனங்களிலும் நாம் படிக்கிறோம். முதலாவது பாருங்க, பைபிள் ஒரு ப்ராஃபட்டிக்கல் புக். ஆதியாகம காலத்திலிருந்தே தேவன் தீர்க்க தரிசனமாக இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம், இயேசுனுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல தொடர்ந்து தீர்க்க தரிசனமாகவே பேசிக்கொண்டிருந்தார். அது நிறைவு பெறுகிறது. இதை தான் நம்ம சங்கீதம் 118, 19 வசனத்தில் நம்ம பார்த்தோம். 2வதாக, இயேசு கிறிஸ்துவை சிலுவை மரத்திலிருந்து இறக்குறாங்க. அவருடைய 2 கைகளிலும் ஆணி, அவருடைய 2 கால்கள்லையும் ஆணி, அவர் தலையிலையும் முள்முடி, அவருடைய விலாவையும் குத்தி கிழித்திருந்தாங்க. இந்த 5 பெரிய காயங்கள் அவருடைய முழு இரத்தத்தையும் சிந்த செய்து பிறகு தண்ணீர் போல வடிய ஆரம்பித்தது என்ற குறிப்பு இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மனிதனை கல்லறை அப்படின்னு சொன்னால் நம்ம நினைக்கிற மாதிரி மண்ணை தோண்டி புதைச்சாங்கன்னு அர்த்தம் இல்லை. அந்த காலத்திலலாம் ஒரு மலையை குகையாக குடைந்து சொந்தம் கொண்டாடுவார்கள் கல்லறை என்று. அந்த மாதிரியான ஒரு இரும்பு போன்ற அந்த கல்லறைக்குள்ள அவருடைய சரீரத்தை யூதர்கள் அடக்கம் பண்ணுகிற விதமாக நன்றாக வெள்ளைப்போளம், கையப்போளம் போன்றவற்றை பூசி துணிகளால் இறுக கட்டி யூத முறைமையின்படி அடக்கம் செய்தாங்க. அப்படி அடக்கம் செய்யும்போது அந்த பிரதான ஆசாரியனும்
அவனோடு இருந்தவர்களும் யாராவது அவருடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டு போய்விட்டால், அவர் உயிரோடு இருக்கிறதாக சொல்லிவிட்டால் நம்முடைய நிலைமை என்ன ஆகும் அவன் நினச்சி, நீங்கள் மத்தேயு 28வது அதிகாரத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த கருத்தை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். 16லேருந்து 19 வசனத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, சில பேருக்கு பணத்தை கொடுத்து நாங்கள் தூங்கிட்டோம், அந்த நேரத்தில் அந்த கல்லறையில் இருந்த உடலை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுங்கன்னு போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அது எருசலேம் முழுவதும் தீயா பரவ ஆரம்பிச்சது. ஆக ஆரம்பம் முதலே இயேசுனுடைய உயிர்த்தெழுதலை மறுதளிப்பதற்காக சாத்தான் மனிதர்களை எப்போதும் ஆயத்தம் பண்ணியிருக்கான். நல்லா கவனிங்க, அந்த கல்லறையை ஒரு பெரிய கல்லை கொண்டு மூடினார்கள், அதற்கு முத்திரை வைத்தார்கள். முத்திரை வைத்தல்னா சீல், முத்திரை உடைக்கூடாது, அரசாங்க முத்திரை அது. இரவும் பகலும் காவலாளர்கள் அதை காத்து கொண்டிருந்தாங்க. ஏன்னா 3 நாளில் அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார்னு சொல்லியிருந்தாங்க. இத்தனையும் தாண்டி தான் அந்த கல்லறையினுடைய பெரும் கல் துள்ளி கீழே விழுந்தது. உள்ளே இருக்கிறவர் வெளியே வந்து விட்டார். மூடப்பட்ட கல்லறை, திறந்த கல்லறை இயேசுனுடைய உயிர்த்தெழுதலுக்கு ஒரு பெரும் அடையாளமாக இருக்கிறது. அதை விட ரொம்ப பெரிய அடையாளம், இயேசுவை அடக்கம் செய்தார்களே, அப்போது அவர் இறுக கட்டின துணி, அந்த சீலை என்று சொல்லுவார்கள், புடவை போல, அதை சுற்றி 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 அவங்க அந்த ஊரில் மம்மின்னு சொல்லுவாங்க, அதை அப்படியே மனிதனை பாடம் பண்ணிடுவாங்க. அதை விட்டுட்டு அந்த மனிதன் வெளியே வர முடியாது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், லாசரு என்ற மனிதனை அவர் உயிரோடு எழுப்பும்போது அவனை சுற்றி இருந்த துணியை அவனால் அவுத்துன்னு வர முடியல. இவனுடைய கட்டை அவிழ்த்து விடுங்கள்னு இயேசுநாதர் சொன்னார். அப்போ இயேசுநாதருடைய உயிர்த்தெழுந்த சரீரத்தை யார் அவிழ்த்து விட்டது என்ற கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. அது மாத்திரம் இல்லை, அந்த துணி மடித்து வைக்கப்பட்டிருந்ததான். சுற்றி இருந்ததுன்னு மாத்திரம் இல்லை, கழற்றி நன்றாக மடித்து தலையிலே சுற்றி இருந்த துணி தனியாகவும் உடலை சுற்றி இருந்த துணி தனியாகவும் தனியாக வைத்திருந்தது என்று யோவான் 20:7 நம்ம படிக்கிறோம். இயேசு சிலுவையில் அறையும் போது ஓடிப்போன அப்போஸ்தலர்கள் பயந்து கொண்டு தங்களுடைய உயிருக்காக பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்ட அந்த முதல் நாளில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:32 படிக்கிறோம். அந்த 12 பேரும் எழுந்து நின்று, நீங்கள் சிலுவையிலே அறைந்த இந்த இயேசுவை தேவன் மரித்தோர்ந்து எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று உறுதியாக சொன்னாங்க. சமயத்தில் வழக்கில் ஒரு சாட்சி இருந்தால் கூட போதும், 12 சாட்சிகள் அதே எருசலேம் நகரத்தில் அவர்கள் சொன்னார்கள். சவுல் எனப்பட்ட பவுல் உங்களுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை பார்த்த மனிதர்கள் அவர் ஒருத்தர். ஆனால் அந்த உயிர்த்தெழுதலை அவர் நம்பலை. உயிர்த்தெழுந்தார் என்ற அந்த கருத்தை அவர் நம்பலை. நிச்சயமாக அவர் எருசலேமில் குடியிருக்கிற ஒரு மனிதன் தானே. இப்போ நான் கூட என்னுடைய வாழ்நாள் காலத்தில் எம்ஜிஆரை பார்த்ததில்லை, ஜெயலலிதாவை பார்த்ததில்லை, கலைஞரை பார்த்ததில்லை. ஆனால் அவங்க அத்தனை பேரையும் ஃபோட்டோவில் தான் பார்த்துருக்கேன். நான் விரும்பலை, நான் பார்க்கல, அவ்வளோதான். அதுபோல சவுல் எனப்பட்ட மனிதன் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை கேள்விப்பட்டான். அவனுடைய வாழ்நாள் காலத்தில் அவர் சீஷர்களோடு அவர் பேசி கொண்டிருந்ததை, கடற்கரை ஓரங்களில் அவர் நடந்து சென்றதை அவன் ஒரு கால் பார்த்துருக்கலாம். அதனால தான் அவரால் ஒரு நல்ல சாட்சி ஒன்று கொடுக்க முடிந்தது. இயேசுவை பார்த்தவர்களில் 500 பேர் இருக்கிறார்கள். 500 பேர் சாட்சி சொல்றார். அவர்கள் சிலர் செத்து போயிட்டாங்க, நிறைய பேர் இன்னும் உயிரோடு இருக்காங்க அப்படின்ற ஒரு குறிப்பை இது 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்றார். இயேசுடைய உயிர்த்தெழுதலை பார்த்தவங்க ஏறக்குறைய 500 பேர் இருப்பார்கள் என்று சொல்றார். ஐயா, அந்த 500 பேர்ல உங்களுக்கு எத்தனை பேர் தெரியுங்க? அதாவது நான் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 2000 ஆண்டுகளுக்கு பின்னால் இருக்கேன். பவுல் அப்போஸ்தலன் வாழ்ந்த காலத்தில் அவர் சொல்றாரு, இயேசுனுடைய உயிர்த்தெழுதலை கண்டவங்க ஏறக்குறைய 500 பேர் இருப்பாங்க அப்படின்னு டோட்டலாக சொல்றார். எவ்வளோ பெரிய வலுவான சாட்சி பாருங்க. ஏன் உங்களுக்கே தெரியுமே, இயேசு உயிர்த்தெழுந்த அன்று மாலை எம்மாவூருக்கு போன 2 சீஷர்கள்,
அதில் ஒருத்தனுடைய பேர் கிளியப்பா. அப்போ அந்த 500 பேரில் 2 பேர். இன்னும் நமக்கு தேவையானது 498 பேர் நமக்கு தேவை. இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை கண்ட அநேக ஸ்திரீகள், மகதலேனா மரியாள்னா போட்டிருக்கு, அவங்களெல்லாம் சேர்த்தா ஒரு 10 பேர் போயிடும். ஆக 490 பேர் உங்களுக்கு தேவை. அப்படியே நம்ம தேடிக்கிட்டே போகலாம். புதிய ஏற்பாட்டு சரித்திரத்தை எழுதின ஜோசிஃபஸ் என்ற ஒரு சரித்திர ஆசிரியர் சொல்றாரு, ஏராளமான நூற்றுக்கணக்கான மக்கள் அவரை உயிரோடு கண்டார்கள்னு எழுதி வச்சிருக்கார். அதனால பவுலடியார் தோராயமாக குத்துமதிப்பாக தன்னுடைய மூளையிலிருந்து அதை சொல்லாம, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவினால ஏவி அருளப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 3:16. அப்போ தேவ ஆவினால் ஏவப்பட்டதனால்தான் 500 பேருக்கு மேலாக அவரை கண்டார்கள் என்று எழுதியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, இயேசுவை கண்டவர்கள் இயேசு தம்மை அவர்களுக்கு காண்பிக்கும் போது தன்னுடைய காயத்தோடு அவர்களுக்கு அதை காண்பிக்கிறார். அதான் ரொம்ப ஆச்சரியம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 20வது அதிகாரம் 27வது வசனம். அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றான். இந்த தோமா தான் இந்தியாவுக்கு இயேசு கிறிஸ்து பிறகு 52வது வருஷம் கேரளா வழியாக தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கு வருகிறார். இன்றைக்கும் சென்ட் தாமஸ் மலை என்று சொல்கிறோமே, தோமா திருமலை, அதெல்லாம் இவருடைய பெயரால் தான் இருக்கு. ஆகவே இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை நேரடியாக கண்ட ஒரு மனிதன் இந்தியாவுக்கு வந்திருக்கார். லூக்கா 24ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம், கவனிங்க. நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்பும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அப்போ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போது அவருக்கு ஒரு உடல் இருந்தது. அந்த உடல் பழைய உடலின் காயத்தை அடையாளமாக கொண்டிருந்தது. என்னை தொட்டு பாருங்கள், உங்களுடைய விரலை அதில் விட்டு பாருங்கள் என்று காண்பிக்கிறார். ஆக ஒரு புதிய சரீரம் அவரிடத்தில் இருந்தது. அந்த சரீரத்தில் அவரால் சாப்பிட கூட முடிந்தது. லூக்கா 24ஆம் அதிகாரம். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்தார், உயிர்த்தெழுதலுக்கு பிறகு. அதனால தான் கிறிஸ்தவ மார்க்கம் மிகுந்த நம்பிக்கையோட இந்த சரீரத்துக்கு பிறகு, மரணத்துக்கு பிறகு இன்னொரு வாழ்வையும் இன்னொரு உடலையும் பரலோகத்தில் பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே தான் ஒரு புதிய சரீரம் நமக்கு உண்டாகும்படி நாம் காத்திருக்கிறோம். ஆகவே கிறிஸ்தவம் உயிர்த்தெழுதலை நிஜமாக போதிக்கிறது. அது மனதால் ஏற்படுகிற ஒரு கற்பனை அல்ல. இட் இஸ் நாட் எ ரீல், இட் இஸ் ஜஸ்ட் எ ட்ரூத். அது ஒரு அடிப்படை சத்தியம். ஐயா, இன்றைய என்பிசி செய்தி மடல் உலகளாவிய தமிழ் சொந்தங்களுக்கு உயிர்த்தெழுதலை பற்றியான உண்மை என்ற ஒரு அத்தாட்சியான ஆதாரத்தை கொடுத்திருக்கீங்க ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. நேர்களே, மீண்டும் ஒரு கிறிஸ்துவுக்குள் வெற்றி தமிழன் என்பிசி செய்தி மடலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளன் சார்லஸ் எஸ் குணசேகரன். நன்றி, வணக்கம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 938550